கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த 45 வயதுடைய வியாபாரிக்கு மனைவியும் 17 வயதில் ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ளனர். மகள் அந்த பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் +2 படித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த மாணவிக்கு திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் வைத்து குழந்தை பிறந்துள்ளது. மாணவிக்கு 18 வயது பூர்த்தியடையாததால் மருத்துவமனை நிர்வாகம் இதுகுறித்து மார்த்தாண்டம் அனைத்து மகளிர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து போலீசார் மருத்துவமனை சென்று மாணவியிடம் விசாரணை நடத்தினர். அப்பொழுது மாணவி தனது கர்ப்பத்திற்கு காதலன்தான் காரணம் என கூறினார். உடனே போலீசார் காதலனின் பெயரை கேட்டபோது அவரது பெயரை மாணவி கூற மறுத்தார். தொடர்ந்து போலீசார் மாணவியிடம் விசாரணை நடத்தியபோது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்தார். இதனால் சந்தேகம் அடைந்த போலீசார் மாணவியிடம் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தியதில் அவரது கர்ப்பத்துக்கு காரணம் அவரது சொந்த தந்தை என்பது தெரியவந்தது. வீட்டில் மாணவி தனியாக இருக்கும்போது அவரது தந்தை மகளை கட்டாயப்படுத்தி பலாத்காரம் செய்து வந்துள்ளார். இதில் மாணவி கர்ப்பம் அடைந்துள்ளார். இதனை அறிந்த தந்தை தனது மனைவி மற்றும் மகனுக்கு தெரியாமல் மகளை திருவனந்தபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு மகளுக்கு பிறந்த குழந்தையை அம்மா தொட்டில் திட்டத்தில் கொடுத்துள்ளார். இதனையடுத்து மார்த்தாண்டம் அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தில் மாணவியின் தந்தையை நேற்று முன்தினம் இரவு கைது செய்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.